ரெடியா வனிதா? சரி. பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் இனி எல்லோரும் இணைய வருவது யோகா ஆசன பயிற்சி. இதற்கு நிஷான் மோகனான் அவர்கள் ஆசிரியர் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம், வாருங்கள். நீங்கள் உற்சாகமான வணக்கம் மணியக்கா. நீங்கள் உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 260வது அங்கத்துடன் இணைந்திருக்கிறோம். என்று 29/6/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சமூக ஒருங்கை சேவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 21வது ஆண்டில் புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதமதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குறை அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறை 40. செயற்பால தோறும் அரணி ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. செயற்பால தோறும் அரணி ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி என்ற திருக்குறளின் விளக்கம் ஒருவனுக்கு செய்யத்தக்கது அறமே, செய்யத்தகாதது பழியே என்று கூறி இந்த திருக்குறளின் விளக்கத்தோடு இன்றைய வாக்காக நீ கோபம் கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் 60 வினாடி சந்தோஷத்தை இழக்கிறாய். நீ கோபம் கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் 60 வினாடி சந்தோஷத்தை இழக்கிறாய் என்று கூறி அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 260. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் உற்சாகமா இருப்பீங்கள். எல்லாரும் வீடியோ போட்டு நெஞ்சு ஓடி வாங்க அன்போடு கேட்டு இன்று நான் கூறிக்கொள்ள இருக்கிறது தோப்பு கரணம். தோப்பு கரணம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ பெரிய அறமருந்தா பாவிக்கப்படுகிறது. எல்லா உலகத்திலேயே எல்லா இடங்களையும் அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கொள்ளுவிடும். ஆனா ஒரு வயசுல சின்ன வயசுல இருந்து நாங்க செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னா அந்த தோப்புக்கு நம்ம நாங்க போட முடியும். ஒரு காலத்துல நாங்க வயசாயிட்டு என்னால இது முடியாது, முழங்காலுக்கு நோகும், அப்ப நான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா அது பிள்ளை. இப்ப எங்களால இந்த வயசுல எங்களுக்கு எவ்வளவு தோப்புக்கு எவ்வளவு முடியுதோ எவ்வளவு போட முடியுதோ அந்த அளவு தூரமாவது உட்கார்ந்து எழும்புறது மிக முக்கியம். யாரெல்லாம் இதை பயிற்சி செய்ய காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும், பிறகு நாங்க கீழே இருந்து எழும்பக்கூடிய பயிற்சி கிடைச்சிட்டு நிச்சயமாக செய்யலாம். அன்போடு தோப்பு கரணத்தை பழகி கொள்ளுங்க, பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க கேட்டு இப்போ நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஓடி வாருங்கள். அதுக்கு முன்பு ஜெயந்த் பாலா அவர்கள் இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோகன் என்று ஆன்மீக பாரதிக்கான மன்னிக்க வேண்டும் இல்ல யோகா பயிற்சியின் பொழுது பங்கு பெற்றும் எல்லோரும் வெள்ளை உடை அணிந்து செய்வதனை திரையில் பார்க்க நன்றாக இருக்கின்றது. அத்துடன் மறு ஒருவரப்பில் பார்த்து செய்யும் எங்களுக்கும் உற்சாகமாகவும் உள்ளது. நன்றி. தொடர்ந்து முந்தைய நிகழ்வு யாவும் நன்றி. சரி, நன்றி. மிக்க நன்றி ஜெயந்திபாலா அவர்களுக்கு. எல்லாவற்றையும் கவனத்தில் எடுக்கிறார், எங்களுக்கு உற்சாகம் தாரார். சொல்ல போனா நன்றி வாணிய காரணம் நீங்க மறக்காம அந்த பக்கத்துக்கு சென்று வாசிக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய பணி, பெரிய விடயமா நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி உங்களுக்கு. ஆர்வமா இணைந்து வெள்ள உடுப்போட ஓடி வந்திருக்கிற அன்பான பாப்ப சொந்தங்களை அன்போட அழைத்தபடி இளையோர் யோகா நகர போகிறது. எல்லாரும் நாங்க செய்கிறோம். செல்வி வீடியோவை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுமாறு வந்து நாங்க செய்திருந்தோம்ன்றதுதான் இன்றைக்கு. இன்று நான் எழுதி போட்டிருந்தேன், யாராவது கவனிச்சிருந்தீங்க அன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம் என்று. ஆசனம் 2 நிலை 2 சக்கரை எனக்கு அது வருது இல்லை, பாடமாக்கல. பின்னால சக்கரம் அர்த்த சக்கரம் நிலை 2. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அர்த்த சக்கராசனம் நிலை 2. எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு ஆழமா இல்லாம ஆரம்பத்துல மெதுவா செய்துட்டு போக 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 நீங்க செய்தாலே போதுமானது. அன்போடு அழைத்துக் கொண்டு இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். கண்களை மூடி இந்த செய்யற பயிற்சி நான் சொல்றேன். கண்களை மூடி அமைதியா இருந்து உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிற நேரம். அந்த நேரம் நிறைய நல்ல விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். ஒரு அவசரமும் வேண்டாம். நல்லா நிமிர்ந்திருங்கோ. இறுக்கி கண்ணை மூடாதீங்கோ, விழிகளை ஆட்டாதீங்கோ, பல்லுகள் ஒன்றோடு ரசாம பார்த்து கொள்ளுங்க. நல்ல இலகுவா நான் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த வேலை என்ன, இந்த மனத்தியாலம் என்ன என்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டு மூச்சில மட்டும் கவனம். முள்ளந்தண்டு நேரா இருக்கும், கழுத்து மடிக்க கூடாது. சின்முத்திர விருப்பம் எல்லாம் பிடிக்கலாம். தலையாட்டாம உள்மூச்சு வெளிமூச்சு. இன்றைய நாள் எனக்கான நாள். நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி. நான் செய்யற ஆசனங்கள் எனக்கு உகந்த ஆசனங்களை தான் என்னால முடிந்த அளவு செய்வேன். தொடர் பயிற்சியா நிறைய காலம் தொடர்ந்து செய்து வாரேன். நிச்சயம் எனக்கு பலனளிக்கும், பயனளிக்கும். நான் இதை நம்புறேன் என்று உங்களுடைய நல்ல அழகான ஆழமான வார்த்தைகளோட மூச்சோட சேர்த்து உங்களோட பேசிக்கொண்டு தயாராகி கொள்ளுவோம். சிறப்பு, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க எப்பவும் போல தயாராகிட்டோம். இதை நீங்க நீடிச்சு நினைச்சு கொள்ளலாம். முதல்ல நாங்க அதுக்கான நேரம் எடுத்து நீடிச்சு நாங்க நினைச்சு கொண்டு நாங்க செய்தாலே நிறைய செய்ததுன்ற பயனும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் என்றது கூறி முதல்ல எப்பவும் போல சோப்புக்கரணம், அதுக்கு முதல் செய்த துள்ளல், ஓடல், ஆடல், பாடல் என்ற மாதிரி அழகா காலம் அடிச்சு நிமித்தி இருந்து உதறி ஒரு குனிஞ்சு நிமிந்து கைய வச்சு காலை ஆட்டி பார்த்து எல்லாரும் வேலை செய்தோம். காலை ஆட்ட முடியுதோ முன்னுக்கு பின்னுக்கு. மற்ற பக்கம் நல்ல வடிவா ஒரு நல்லா மேல உயர்த்தி கீழே உயர்த்தி நல்லா மேல ஒரு கட்டு நல்ல வடிவா 15 பின்னே தள்ளிலங்கோ. கையொருக்கா மேல கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வாங்கோ. சரி, வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப நாங்க தோப்பு கர்ணம் போட போறோம். அது 10 எண்ணிக்கைக்கு நல்ல வடிவா காலகலமா வச்சு கைகளை தளர்வா வச்சு உருக்கை காதை பிடிச்சு கொண்டு முடிஞ்ச அளவு உட்கார்ந்து எழுப்ப போறோம். 10 போடக்கூடியாக்கள் 10, 5 போடக்கூடியாக்கள் 5. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, நிறைவாக 10. சிறப்பு. அப்படியே காலம் அடிச்சு விடுங்க, நல்லா மூச்செடுத்து விடுங்க. இப்ப நாங்க எங்களோட உடலுக்குரிய இந்த பயிற்சி செய்ய போறோம். தலை, கை, கழுத்து, காலுக்குரிய பயிற்சி அழகா மூச்சோடு சேர்ந்து செய்யும். இடுப்பிலகை, தலைக்குரிய பயிற்சி நல்லா கீழே நாடி நெங்கில மாதிரி முற்ற அளவுக்கு, பின்பு நல்லா அண்ணாந்து பார்க்கணும். சிறப்பு. அப்படியே வலது பக்கம் பார்க்கிறது, இடது பக்கம் பார்க்கிறது. பலம், இடம், வலது பக்கம், இடது பக்கம். வாழ்த்துக்கள். அப்படியே வலது பக்கமா வட்டமா சுற்றி விடும். ஆடாம அசையாம நின்று இடுப்பில கைய வச்சபடி வடிவ ஒரு 3 கரக்கம் 5 எண்ணிக்கை ஆறுதலாம். அதே மாதிரி இடது பக்கம் நாடி நெஞ்சில பட வேண்டும். அதுக்கு ஒரு 3 இருந்து 5 எண்ணிக்கை. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒரு கையிலேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் யோகாசனம் செய்வீங்களோண்டா ஓம் ஓம் என்று சொல்லுங்க. ஓம் இல்லை. சரி, வாழ்த்துக்கள். அப்ப சின்ன சின்ன அசைவுதான் நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. சரி, இப்ப கைக்கு அந்த கைகளை முன்னுக்கு நீட்டி மடக்கிறோம். நல்ல உற்சாகமா முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவு உடல் உங்களுக்கு இசைஞ்சு கொடுக்குதோ அந்த அளவுக்கு கேட்டபடி சந்தோஷமா செய்யணும், சிரிச்சு கொண்டு. சிறப்பு. அப்படியே மூட்டை சுற்றி விடணும். மணிக்கட்டு இருக்குதானே, மெதுவா குத்தி பிடிச்சு சுற்றிடும். நல்ல வடிவா ஆறுதலாம். அப்படியே மடக்கி எடுத்துட்டோம், முடிச்சோம். இடது கைகளை கொண்டு வந்து தோல் மூட்டுக்கு மேல வச்சு நிமிந்து நேரான பெரிய வட்டம். சிறப்பு. நல்ல வடிவா முடிந்த அளவு இவ்வளவுதான், நல்லதா இவ்வளவுதான். இனி பின்னோக்கி இப்ப கைகளுக்கு இறக்கி பொத்தி பிடிச்சு காலை நேர வச்சுக்கொண்டு நல்ல வடிவா ஒரு கையை இடுப்புல வச்சுக்கொண்டு மற்ற கைய முன்னோக்கி சுற்றி ஒரு கொஞ்சம் செய்தா காணும். மூச்சுல கவனம் இருக்கணும், செய்யற பயிற்சியில கவனம் இருக்கணும். நேர பார்த்து இப்ப பின்பக்கமா நல்ல வடிவா ஆறுதலா பின்னோக்கி.
சிறப்பு. இனி இப்ப இடது கை செய்ய போனால் அப்ப வலது கை இடுப்புல இடது கையை முன்னோக்கி சுத்திட்டு அப்படியே பின்னுக்கு இப்ப நேர கால்களை வச்சு தோல் மூட்டுக்கால இடைவெளி வச்சு இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு நல்ல வழி பின்னுக்கு திரும்பி மெதுவா மூச்சுல கவனம் வச்சு செய்யணும். ஒரு பக்கம் போகும்போது மூச்சை விட்டபடி போறது, மற்ற பக்கம் மூச்சு எடுத்துக்கும். நல்ல இலகுது. உங்களால வேகமா முடிஞ்சா வேகமா செய்து பாருங்க. விழுந்து போடணும். முடிந்தவர்கள் மட்டும் நிறைவு செய்து இடத்துல கை வச்சு பெரிய வட்டம் போட போறோம். நல்லா நிமிந்து நில்லுங்க. மூச்சுல கவனம் செலுத்துங்க. நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. அப்படியே மூச்சு பயிற்சி செய்தபடியே பெரிய வட்டமா நாங்க உடம்ப அசைக்கலாம். வளைஞ்சு நெளிஞ்சு சவண்ட மாதிரி நல்ல வடிவா விரும்பி செய்வோம். சரி, இனி மற்ற பக்கமா இடது பக்கமா மெதுவா செய்தா சரி. அவ்வளவுதான், சின்ன பயிற்சி. இனி 8 என்ற எண்ணம் எழுத போறோம். 8 அழகா 8 எழுத போறோம். பின்பக்கமாக எழுதினாங்க. இப்ப முன்பக்கமான 8 அழகா அந்த சின்ன வளைவு ஒரு நெளிவு வரும். அதை நீங்க அதெல்லாம் செய்வோம். முடியல, வாழ்த்துக்கள். அப்படியே உள்ளங்கைய கொண்டு வந்து முழங்காலுக்கு மேல வச்சு மெதுவா உட்கார்ந்து பார்வைய நேர வச்சு மூச்சுல கவனம் வச்சு வலது பக்கமா ஒரு 6 எண்ணிக்கைக்கு சுற்றி விடணும். மெதுவா. சிறப்பு. இனி இடது பக்கமா மெதுவா முழங்கால நோவடிக்காம ஆறுதலா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படியே நடுவில் கொண்டு நிப்பாட்டிட்டு காலை நிமித்தி முழங்கால நிமித்தி மெதுவா அடம்போணும். பக்கங்களும் சில வேலை நொந்து போட்டு. சரி, இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. இடுப்பிலகை விரல்ல நிக்கிறது, கொதிக்கு வார மெதுவா அந்த காலை நாங்க ரெடி ஆக்குறோம். நல்லா உண்ணி எழும்பி விரல் அடிக்கிறோம். பிறகு நல்ல வடிவாக இந்த உடல் பாரத்தை குதுக்கி கொடுத்து குதுக்கி போறோம். நல்ல ஒரு சின்ன ஒரு அசைவுதான். அப்படியே இனி கைகளை உதர்ந்தபடி கைகளை விரித்து முன்னபடி விரல் நுனியில நடக்காது. நல்ல வடிவா விரல் நுனியில அல்லது உதறிக்கொள்ள. இப்ப குதியில நல்ல வடிவா குதி விரல மேல தூக்கி வச்சு நல்ல வடி மிகசரம் பிடிச்சு கூட நீங்க ஓடலாம். ஆனா குதியிலதான் நம்மளோட உடல் பாரம் இருக்கும். இப்ப பக்கவாட்டு காலுக்கு மூச்சுல கவனம் இருக்கணும், நிமிந்து இருக்கணும், கைகளை அசைச்சு கொள்ள வேணும், பாதம் பக்கவாட்டுக்கு திருப்பி இருக்கணும். சிறப்பு. இப்ப உள்நோக்கி உள்பாதம், உள்பாதத்துக்கு உடல் பாரத்தை கொடுத்து அழகா அதை அழுத்தி சிறப்பு. இப்ப நிறைவு செய்கிறது விரல் விரல். சிறப்பு, வாழ்த்துக்கள் எல்லாம். இன்னைக்கான புது பயிற்சி நிச்சயமா நீங்க செய்வீங்க, அது உங்களுக்கு தெரியும். இதான் அந்த பயிற்சி நான் சொல்றது. இன்னைக்கு சில வேளை டிவில செய்யறாங்க, ஒரு இடத்த தூர தள்ளிட்டு செய்யலாம். அந்த பயிற்சி என்னன்னா தடாசனம் எல்லாருக்கும் தெரியுமல்லோ. தடாசனத்துல 2 கைகளை உயர்த்திட்டு நடக்கிற பயிற்சி தான். மேல மேல கைகளை மேல நல்லா மேல வர வேணும், நடக்க வேணும். நிச்சயம் உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். அதுதான் இன்றைக்கு சொல்லிட்டாரு பயிற்சி. நல்லா கைகளை கோர்த்து திரட்டி தள்ளிட்டு நல்ல வடிவா காதோரம் தலைய கைகளை இழுத்து வச்சிருந்து விரல்ல உண்ணி எழும்பி நடக்கிறது தான் அந்த பயிற்சி. வாழ்த்துக்கள். இந்த சில வேலை போட்டிருக்க உறுப்புகள் அதுகளுக்காக செய்ய முடியாம இருக்கும், இதா இருக்கும். ஆனா நீங்க இந்த வீட்டுல பயிற்சி செய்து கொள்ளுவோம் என்றதை கேட்டு அந்த பயிற்சியோட இன்னைக்கு கைவீசம்மா கைவீசம் செய்ய போறோம்.
கால்களை அகலம் வச்சிருக்கிறோம். நல்ல வடிவா முன்னோக்கி குனிகிறோம். நல்ல வடிவா மெதுவா கைகளை அசைச்சு கொள்ளலாம். இவ்வளவுதான். கொஞ்சம் போதும். சரி, நல்ல வேகமா செய்யக்கூடியாக்கள் ஒரு கவேகமா செய்து விடுங்கோ. நல்ல இலகு வாழ்க்கைகள். அப்படி மெதுவா நிறைவு செய்யறதும் மெதுவா எழுப்போம். நாங்க எப்படி பிரயாசனத்துக்கு கையை கொண்டு போய் கொண்டு வரோமோ அது மாதிரிதான் முன்னோக்கி போனாலும் மெதுவா வர வேண்டும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லியிருந்தான் அர்த்த சக்கராசனம் 2வது நிலை சொல்லியிருந்தான். இன்னைக்கு நாங்க முதல் நிலையை இருக்கா 10 வினாடிகள் செய்துட்டு 2வது நிலைக்கு போவோம். முதல் நிலை எப்படி வரும்? இந்த ஆசனத்துல பேர் சக்கராசனம். தோல் மூட்டுக்கு நேர கால்களை வைக்கிறோம். கைய வடிவா இடுப்புல பிடிக்கிறோம். இடுப்பு பிடி. அந்த பெருவிரலால முன்னோக்கி வயிற்று பகுதியை தள்ளறோம். தலைய அப்படியே சரிச்சு பின்னுக்கு போறோம். இவ்வளவு தான். விழுந்து போடக்கூடாது. மூச்சு சாதாரணமா இருக்க வேணும். இப்படி நிக்கிறோம். மூச்சை விட்டபடி பின்னுக்கு போயிட்டு சாதாரண மூச்சுல நின்றுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நிமிந்து நேர வாழ்த்துக்கள். இப்ப மறுபடியும் பார்க்க போறீங்க. காலை நேரா வச்சிருக்கிறீங்க. இடுப்பிட இடுப்பு பிடி. பெருவிரல்களால முன்னோக்கி தள்ளப்பட வேண்டும். உங்களால முடிஞ்ச அளவு கழுத்தை தொங்க போட்டு சரிஞ்சாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு எடுத்துக்கொண்டு மேல வாரம் நிவர்த்தி செய்யலாம். இந்த ஆசனத்துல பெயர் என்னது தியாண்டி? அர்த்த சக்கராசனம். சரி, அர்த்த சக்கராசனம் இது முதலாவது நிலை. 2வது நிலை செய்வோமா? எல்லாரும் தயாரா? அதேதான். கைகளை நேர தோல் மூட்டுக்கு நேர வச்சிருக்கிறோம். அப்படியே மேல உயர்த்தி பிடிக்கிறவங்க அப்படியே இவ்வளவு சரி இவ்வளவு சரி நினைக்கிறேன். இலகுவா இருக்குதா? ஆனா தலை தொங்க போட வேண்டும். தலை நல்லா தொங்க போட வேண்டும். இன்னைக்கு நிக்கிற பின்பு கைகளை கீழே கொண்டு வந்து வர்றாங்க. மறுபடியும் கீழே இருக்க வந்துட்டு வலிக்க நேர நிக்கிறோம். கைகளை அப்படியே மேல உயர்த்தி கொண்டு போறோம். இவ்வளவு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே வர கைகளை வரும். இதுதான் 2வது ஆசனம். சரி, விளங்கினதா? சரி, ஒரு முறை செய்யறீங்களா? எல்லாரும் பார்க்கிறேன். நான் வரையக்க கொஞ்சம் சைட்டுக்கு திரும்பி பக்கவாட்டுக்கு வார்த்தைகள் வந்து ரெடி. முயற்சி செய்யும். 1 சொல்லிட்டு செய்யும். 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து இப்ப வாரிமானவர்கள் மற்றவர்கள் மாறுங்க. பத்மினி ஆண்டி கொஞ்சம் பக்கவாட்டுக்கு செய்யுங்க. இப்ப நேரம் இல்ல செய்து நீங்க பத்மினி ஆண்டி இனி இப்படி திரும்பி சிறப்பு. அங்க ரெடி. இன்னொரு தடவை 10 எண்ணிக்கை. கைகள் மேல என்ன போறேன் மேல போயிட்டு சாதாரண நிலை கொஞ்சமா வளைகிறது. 1 2 மெதுவா 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். கைகளை பக்கவாட்டுக்கும் விடலாம் அல்லது முன்னோக்கி கொண்டு வந்தே நீங்க விடலாம். தோல் மூட்டுகள் இடப்படாம பார்த்துக்கோங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். நின்ற தனுராசனம் நினைவிருக்கா? நின்ற தனுராசனம். வலது கால் நிலத்துல இடது கையால பிடிக்கிறது. வலது கையை முன்னோக்கி நீட்டிட்டு மெதுவா கொஞ்சம் சரியலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா இந்த கால கீழே வருவது. கைகளைய கீழே. இப்ப மற்ற பக்கம் செய்ய போறோம். இடது கால கீழே வலது கால வலது கையால பிடிச்சிட்டு அப்படியே முன்னோக்கி கொஞ்சமா சரிஞ்சிட்டு மெதுவா இவ்வளவு. 1 2 3 4 5 6
7 8 9 10 மெதுவா கால்களை சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் கைகளை இருக்க உதறிங்க ஓடி விடுங்க. கையை உதறிட்டு வாழ்த்துக்கள் எல்லாரும். சரி, இப்ப நாங்க கண் பயிற்சிக்குள்ள போகலாம். அமைதியா மந்திருந்து கண்களை மூடி நிமிர்ந்திருந்து கண்ணை மூடி கண்ணத்தை மூடி செய்யற பயிற்சியோட அத்தனையும் இதுக்குள்ள கொண்டு வர வேணும். சாதாரணமா மூடி இருக்கிறது, மேல பாக்குறது, கீழே பாக்குறது, மேல கீழ், மேல கீழ், வலம் இடம், வலப்பக்கம் இடம், அப்படியே வலப்பக்கமா மெதுவா வெளிகளை மட்டும் சுற்றி வர. அப்படியே இடது பக்கம் நீங்க வேகமா சுட்டுவீங்களா கூட கண்ணுக்கு வேதனை இல்லாம மெதுவா நுகடிக்காம செய்யும். அப்படியே இடது கை வலது கை பெருவிரல மேல நேர மூக்கு நேர நீட்டி அந்த கை விரலை மட்டும் அசைக்கும் போது பார்வை அந்த விரல் நுனியில இருக்கும். மூச்சு சாதாரணமா இருக்கும். உள்ளந்தண்டு நேர நிமிர்ந்து இருக்க வேணும். விரல் அசைய வேணும், பார்வை போய் வர வேணும். அதே மாதிரி இடது கை கட்ட விரல் மேல அதே போலதான் பார்வை மட்டும் போக வேணும். மூச்சு சாதாரணமா இருக்கணும். விரல் நுனியில உங்களுடைய பார்வை இருக்க வேணும். வாழ்த்துக்கள். இப்ப மேலையும் நல்லா மேல கீழே. அது வலது கை கட்ட பெருவிரல முன்னோக்கி நீட்டிட்டு பார்வைய மேல கொண்டு போய் கீழே கொண்டு வா. பின்பு மூக்குக்கு கிட்டவா பார்வைய எடுக்க. நல்ல வடிவா இந்த நேரங்களில் எல்லாம் மூச்சில கவனம் இருக்கிறது, முள்ளந்தண்ட நேரா வச்சிருக்கிறதுல எல்லாம் இருக்க வேண்டும். அந்த பயிற்சி நிறைய செய்து கொள்ளுவோம். இதை நீங்க கூடிய நேரத்துக்கு நிறைய செய்யலாம். எவ்வளவு பயிற்சி இருக்க முடியுமோ அந்த நேரத்துக்கு செய்து கொள்ளும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்கு வர போறோம். அமைதியா அழகா மூச்சு பயிற்சி செய்ய போறேன். நான் நிறைய பயிற்சி செய்திருக்கிறேன். ஆசனங்கள் 3 செய்திருக்கிறேன். கண் பயிற்சி செய்திருக்கிறேன். நான் சந்தோஷத்தோட நிமிர்ந்திருந்து செங்கோத்திர பிடிச்சு முதல்ல ஆழமான அமைதியான ஒரு 10 எண்ணிக்கைக்கு மூச்சை உள்ளுக்கு எடுத்து மூக்கு துவாரத்தாலேயே வெளியில வர்ற பயிற்சி. கை கீழே இருக்கட்டும். வாய் வடிவா மூடிடுவோம். மூக்காலை உள்ளுக்கு எடுத்து சிறப்பு. இப்ப பஸ்திரிகா பயிற்சி. நல்லா மேல கழுத்து வெளியில தள்ளி வர்றது, வேகமா தள்ளி விட. இது பஸ்திரிகா பயிற்சி. இப்ப நாடி சுத்தி பிராணாயாமம். அழகா நாசியாமுத்திர, இடது கையில சின்முத்திர, உள்ளதண்ட நேரா வச்சு இடது மூக்கு துவாரத்தால காற்றை உள்ளிழுத்து வலது மூக்கு துவாரத்தை பொத்தி பிடிச்சபடி இடது பக்கத்தை மூடிட்டு வலது பக்கத்தால வெளியிடணும். 6 வலது பக்கத்தால காற்றை உள்ளிழுத்து வலது பக்கத்தை கட்ட விரலால பொத்தி அடைத்தபடி பிறகு இடது பக்கத்தால மெதுவா காற்றை வெளியிடணும். மெதுவா. இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 சுற்று செய்ய போறோம். அமைதியா செய்ய போறோம். இது நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்றோம். இப்ப நாங்க தேனி பயிற்சி, மூச்சு பயிற்சி. தேனி மூச்சு பயிற்சி. துண்டு விரல் கண்களுக்கு மேல, நடு விரல் பெரிய விரல் மூக்கு துவாரத்துக்கு மேல, மோதிர விரல் எங்களுடைய துவாரத்துக்கு மூக்கு துவாரத்துக்கு பகுதி,
நாடிக்கு மேல கிண்ணி விரல் அவ்வளத்தையும் வச்சு மூச்சை நல்லா உள்ளுக்கு எடுத்து மூச்சை வெளியிடும் போது காது மடல்களை கட்டவிரலால் அடைச்சி கொண்டு மூக்கு துவாரத்துக்கால காற்று வெளியிடும் போது பெண் தேநீர் எங்காலமிடம் சத்தமிட்ட நீங்க ஒலி எழுப்ப வேணும். இது உங்களுக்கு பயிற்சி செய்யப்பட்ட ஒன்றுதான். பயிற்சி எல்லாருமே பயிற்சி எடுத்துக்கொண்ட இந்த தேனியா மூச்சு பயிற்சி நிறைய பயன்படுவீர்கள். எங்களுக்கு இதை நிறைவு செய்கிற வழியாக கண்களை மூடி நிமிர்ந்திருந்து மூக்கு துவாரத்தால சுவாசத்தை உள்ளுக்கு வாயால 5 தடவை அப்பாடி எவ்வளவு ஆசனங்கள் செய்து பயிற்சி செய்துன்னு சொல்லி 5 எண்ணிக்கைக்கு நல்ல அழகா ஆழமான உள்மூச்சு இருக்கிறீங்க. அப்படியே வாயால வெளியில வைக்கணும். அப்போ முள்ளந்தண்டு நேரா இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு ஒரு சிறப்பான பயிற்சி தான் இந்த பயிற்சி. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்ப நாங்க எங்களுடைய உடல் உறுப்போட பேசுற நேரம் அதை கூட அழகா அனுபவிச்சு கொள்ளுவோம். நாங்க சாந்தியாசனம் சொல்லுவோம். சாந்தியாசனம் நிமிர்ந்த படுத்த நிலையில செய்யறது அந்த திரையில இருக்கிற வழியாக இருந்தபடி செய்யலாம். நிமிர்ந்திருக்க வேணும், உள்ளந்தண்ட நீர் இருக்கணும், கண்கள் இறக்கி மூடக்கூடாது, கல்லுகள் உரசக்கூடாது. அப்படி நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள நினைச்சு பண்ணுவோம். நான் சொல்ற வார்த்தைகள் தான் வெளியில இருக்கும். ஆனா இதையும் விட நீங்க நிறைய நல்ல வார்த்தைகளை உங்களுக்காக பேசிக்கொள்ளுங்க. உங்களுடைய உடல் உறுப்போடு கண்களை மூடி அமைதியா இருந்து மூச்சில கவனம் செலுத்தி முள்ளந்தண்ட நேரா வச்சபடி நான் நல்ல கட்டி என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லாம் சிறப்பா இயங்குது. மூட்டுக்கள் சிறப்பா இருக்குது, உங்களுடைய ரத்தோட்டம் சீரா நடக்குது, உங்களுடைய எல்லா உடல் உறுப்புகள் அதனுடைய வேலைகளை செய்யுது, எல்லாம் சரி வருது. ஒரு வருத்தமோ எந்த நோவோ எனக்கு இல்லை, நல்ல சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து எனக்கான நான் செய்யற இந்த ஆசன பயிற்சி என்னுடைய உடல் உறுப்புகளை உற்சாகமா வச்சிருக்கேன். குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி 2 பகுதியா 2 பக்கமா நிற்போம். முழங்கால்களுக்கு கீழே உள்ள பகுதி, பின்பகுதி, தொடை பகுதியில பின்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு, முழுமையான முதுகு, உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நேர்த்து தோல் மூட்டு, முழுமையான கை, முழங்கை, உள்ளங்கை, உங்களுடைய விரல்கள், நகங்கள் எல்லாம் நினைத்து மணிக்கட்டுகள், முழங்கைகள் இரண்டும், தோல் மூட்டுகள் இரண்டும், உங்களுடைய பிறவி பகுதி, உங்களுடைய பின்தலை பகுதி, முழுமையான தலை, பூக்கள் எல்லாம் நினைத்து ஒவ்வொரு தலைமுடி, ஒவ்வொரு வேர்க்கால்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து உச்சி, என்னுடைய நெற்றி, கண்கள், காதுகள், மூக்கு துவாரங்கள், உங்களுடைய விழிகள், உங்களுடைய கன்னங்கள், கடுகள், பற்கள், நாக்கு, உள்நாக்கு, தொண்டைக்குழி, உங்களுடைய நாடி பகுதி, கழுத்து பகுதி, கன்னங்கள் 2 எல்லாவற்றையும் நினைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி, வயிற்று பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், தொடை பகுதிகள், முழங்கால்களுக்கு உள்ள பகுதி, முழுமையான கால்கள், ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றாய் சின்ன விரல்ல இருந்து 2 பக்கமாக நினைத்து என்னுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. எல்லாம் அதாவது தன்னுடைய வேலையை செய்யுது. ஒரு இடத்துலயும் நோவோ வலியோ ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு நோவோ வலியோ இருந்தா அது நிச்சயமா என்னை விட்டு போயிடலாம். அந்த பெருவிரலால ஆட்டி அதை வெளியில வைக்கணும். அதுகளுடைய வாசத்திலிருந்து தேகமே தேடி அன்று நிறைவாக்கி 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று எடுத்து
முகத்துக்கு நேர முன்னுக்கு வெச்சுரசி கண்களுக்கு நேர ஒட்டி இரண்டாவது தடவையாக ஒட்டி நிறைவாக கண்களுக்கு மேல ஒட்டி உள்ளங்கைகளை கீழ் நோக்கி கண்களுக்கு முழுக்க கீழ் நோக்கி இருக்கும்போது விரல்களூடாக உடைய பார்வை இரண்டு கைகளுடைய முதல் பார்வை செலுத்தி ஓடி வந்து இணைந்திருந்த பாம்பு சொந்தங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் தர்ஜினி நிலையாவது அந்த வெள்ளோட்டியாளர்கள் நிறைவு காண்கிறது எல்லாரும் அழகா வடிவா தொடர்ச்சியாக செய்தவங்க எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் இன்னொரு நாளை காலை பொழுதில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். சிறப்பு, மிக்க நன்றி, நன்றி. வணக்கம். நன்றி தர்ஜினி அவர்களே, நன்றி நன்றி. லட்சுமி அவர்களே நன்றி. வணக்கம். இது 160 260. ஓ சிறப்பு, நல்ல ஒரு இலக்கம். மிக்க நன்றி தர்ஜினி அவர்களே, தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. எமது அன்பான ஆசிரியர் அன்பு சகோதரி தர்ஷினி சண்முகநாதனுக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும், கலந்து சிறப்பித்த அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி வணக்கம் சகோதரி. மற்றும் சகோதரி தர்ஷினி சண்முகநாதன் நன்றிக்கொண்டும். நீங்க வந்து இந்த யோகா பயிற்சி ஸ்ரீலங்கால வளர்ந்தீங்களா இங்கேயே செய்ய வளர்ந்தீங்க? சுவிஸ்லியா? சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு அதான் கேட்டேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம் தர்ஷினி சர்மா. நன்றி. நிறைவுக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி. தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கு நன்றி வணக்கம்.